தேகம் அழியாத யோகம். இப்படி ஒரு யோகம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த தேகம் எப்படி அழியாம பாத்துக்க முடியும்? வயசாகி எல்லாரும் சாகதானே போறோம். உடம்பு மூப்பு அடையதானே போகுது. வயசாகி போயிரும். தோலெல்லாம் சுருங்கி அப்படியே வயசாகி செத்து போயிடுவோம்ல. அது எப்படி அழியாம பாத்துக்க முடியும்? எல்லாரும் ஏத்துட்டாங்களே. நோய்களையும் மரணத்தையும் முதுமையும் ஏத்து வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல எப்படி இது சாத்தியம்? ஆச்சரியமா இருக்கா? இந்த யோக பயிற்சியை செஞ்சு உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதாவது தேகம் அழியாத யோகம் முழுமை அடையும் போது உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் படிக்கிற கேளுங்க. அது என்ன யோகம் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். உடலில் உள்ள 7 வகையான தோள்களும் அருட்பெருஞ்சோதியால் வேதிக்கப்பட்டு குழந்தையின் மலர் போன்ற ஸ்பரிசம் ஆகிட 72,000 நாடிகளும் நரம்புகளும் கொழுப்பு நீக்கப்பட்டு நெகிழ்ந்த நிலையில் இயங்கிட. கடினமான எலும்புகள் யாவும் இறையன்பால் வேதிக்கப்பட்டு உருகி நெகிழ்ச்சி அடைந்து குழந்தையின் எலும்பு போல் இலகிட, தசைகள் யாவும் முதிர்ச்சியும் இறுக்கமும் நீங்கி நுங்கு போல் இளமையாகி குறைந்திட, தமணிகளில் சுத்த ரத்தமும் சிறைகளில் அசுத்த ரத்தமும் யாவும் வருவதை விட்டு உள்ளே இறுகி நின்றிட, விந்து புருவ மத்தியில் திரண்டு ஒரு மணி போல் ஆகிட, சுத்த தேகம் என்னும் பொன்னுடலில் ஒளி பொருந்திய நெற்றியில் வியர்வை அரும்பிட, ஒளிமயமான முகம் மலர்ச்சி பெற்றிட, மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்றை போன்ற வேகாக்கால் உள்ளே பரிவட்டமாக சுழல, பேரமைதி உடலெங்கும் தலைத்திட. எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான 2 லைன். சகசரம் மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. நம்மளுடைய மூளையோடைய சகசரத்துல உள்ள மூளை மலரின் 1000 இதழ்களும் மலர வெண்ணிலா என்ற அமுத கலசம் தோன்றி அதன் உள்ளிருந்து அமுதம் ஊற்றெடுத்து தேகமெங்கும் ஓடி நிரம்பிட. எவ்வளவு சூப்பரா அற்புதமா நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நம்மளாம் இன்னைக்கு எதையும் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு யோக பயிற்சி இருக்கிறது நம்மளுக்கு தெரியுமா? அது என்ன யோகம் கடைசியில சொல்லுமா? தயவு, ஜீவகாருண்யம். இது பண்ணுனா இதெல்லாம் நடக்கும். எல்லா யோகம் நீங்க பூஜை பண்ணுங்க, வழிபாடு பண்ணுங்க, கோயில்களுக்கு போய் என்ன வேணாலும் பண்ணுங்க, கூட ஜீவகாருண்யம் பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் வேற எந்த வழிபாட்டிலும் வள்ளலார் சொன்ன ஒரே ஒரு வழிபாட்டு முறை ஜீவகாருண்யம். அன்னதானம். அன்னதானம் மட்டும் கிடையாது, ஒரு ஜீவனுக்கு என்ன தேவையோ அந்த சமயத்துல அந்த உதவியை செய்யறது ஒரு ஜீவகாருண்யம். முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் அதிகமா பண்ணுங்க. இந்த நிலையை அடையறதுக்கான பாதை நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்கமா